கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் நிலத்துல ரொம்ப கடுமையாக உழைச்சி பாடுபட்டு வேலைகள் எல்லாம் செய்வார். அதனால் அவரோட உடம்பு நல்ல திடகாத்திரமாக உறுதியாக இருக்கும். அதோட அவர் நல்ல உயரமாக ஆஜானுபாகுவாக இருப்பார். அவர் முகத்தில் பெரிய மீசை வச்சிருப்பார், வீரபத்ரன் மாதிரி. அதனால் அவரை முறையாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த விவசாயி தன்னோட நிலத்துல கலப்பையை வச்சு உழுதுகிட்டே இருந்தார். அப்போ நல்ல உச்சி வெயில் வேலை. கலப்பை திடீர்னு ரெண்டா தொப்புன்னு உடைஞ்சிடுச்சு. விவசாயி ஏழைங்கிறதுனால புது கலப்பை வாங்கிறதுக்கு அவர்கிட்ட காசே இல்லை. அப்போ அவர் யோசிச்சாரு, நதிக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேருந்து ஒரு மரத்தை வெட்டி அது மூலமாக நம்ம கலப்பையை நம்மளே உருவாக்கிக்கலாம் அப்படின்னு. அதனால தன்னோட வீட்டுக்கு போய் மரத்தை வெட்டுற கோடாரியை எடுத்துக்கிட்டு வேகமாக நதிக்கரையோரமாக நடந்து போய் எந்த மரம் கலப்பைக்கு ஏற்றதான் இருக்கும்னு பார்த்துக்கிட்டே வராரு. அதில் ஒரு மரம் ரொம்ப உறுதியாக நல்ல பழமை வாய்ந்த மரமாக வைரம் பாஞ்ச மரமாக இருக்கு. இதை பார்த்த அந்த விவசாயி, இந்த மரம் தான் நல்ல கலப்பை செய்யறதுக்கு சரியாக இருக்கும், அதனால் இந்த மரத்தை வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கையில் இருந்த கோடாலியால் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக கையை வேகமாக ஓங்குறாரு. அப்போது அந்த மரத்துலேருந்து சில பூதங்கள் கீழே இறங்கி வந்து விவசாயியை பார்த்து பயந்துக்கிட்டே வெட்டாதீங்க வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லுது. பூதத்தை பார்த்த விவசாயி உள்ளுக்குள்ளே ரொம்ப பயந்துடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த பூதங்கள்லாம் விவசாயிக்கிட்ட, ஏன் இந்த மரத்தை வெட்டுறீங்க, இந்த மரம் தான் எங்களுக்கான வாழற வீடு, இதை போய் நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போய் தங்குவோம், அதனால நீங்கள் இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு கேட்குது. விவசாயி இந்த பூதங்கள்லாம் தன்னை பார்த்து பயந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட பயத்தை வெளியில் காட்டாமல் இந்த பூதங்களை பார்த்து, இல்லை இல்லை, நான் இந்த மரத்தை தான் வெட்டுவேன், என்னோட கலப்பை உடஞ்சி போச்சு, அந்த கலப்பைக்கு பதிலாக புது கலப்பை செய்யறதுக்கு இந்த மரம் தான் சரியாக இருக்கும், அதனால் நீங்கள் வேற எங்கேயாவது போங்க அப்படின்னு கடுமையான குரலில் அந்த பூதங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆனால் அந்த பூதங்கள்லாம் விவசாயியை பார்த்து அவரோட மீசையும் பார்த்து பயந்து போய் அவர்கிட்ட ரொம்ப பொறுமையாகவே, இல்லை இல்லை, நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த மரத்தில் தான் வாழறோம், இந்த மரத்தை விட்டு வேறு எங்கேயும் போக மாட்டோம், அதனால் நீங்கள் எங்களுக்காக இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. விவசாயி விடாமல், இல்லை இல்லை, நான் இந்த மரத்தை கண்டிப்பாக வெட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பூதங்களோட தலைமை பூதமான ஒரு வயசான பூதம் விவசாயியை பார்த்து, ஐயா, இந்த மரத்தை வெட்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. உடனே விவசாயியும், என்னோட கலப்பை உடஞ்சி போச்சு, அதுக்கு பதிலாக நான் இந்த மரத்துலேருந்து புது கலப்பை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கேட்டு பூதமும், சரி கலப்பையை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு உடனே விவசாயி, அந்த கலப்பையை என்னோட நிலத்தில் வச்சு உழுது நான் எள்ளெல்லாம் விதைச்சி பயிர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட அந்த வயசான பூதம் விவசாயிக்கிட்ட, ஐயா, உங்களோட நிலத்தில் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளவு எள்ளு கிடைக்கும் அப்படின்னு கேட்குது. உடனே விவசாயியும், நான் என்னோட நிலத்தில் கடுமையாக பாடுபட்டு 50 மூட்டை நெல்லை அறுவடை பண்ணிடுவேன் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த பூதம், சரி நீங்கள் இந்த மரத்தை மட்டும் வெட்டாமல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் உங்களுக்கு 100 மூட்டை எள்ளு நாங்கள் தரோம் அப்படின்னு ஒரு பேரம் பேசுது. இதை கேட்ட விவசாயி மனசுக்குள்ள, ஆகா, நம்ம கடுமையாக உழைச்சா கூட 50 மூட்டை தான் எள்ளு கிடைக்கும், ஆனால் இந்த பூதங்கள்லாம் சேர்ந்து நமக்கு 100 மூட்டை எள்ளு தரேன்னு சொல்லுதுங்களே, சரி சரி, இதை நம்ம ஒத்துக்குவோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு பூதங்களை பார்த்து, 100 மூட்டை எள்ளு நீங்கள் வருஷம் எனக்கு தருவீங்களா? ஒருவேளை நீங்கள் மட்டும் எனக்கு தராமல் இருந்தீங்கன்னா என் வீட்டில் ஏற்கனவே ஒரு 10 பூதத்தை நான் கட்டி போட்டிருக்கேன், அதே மாதிரி உங்களையும் கட்டி போட்டுடுவேன், பரவாயில்லையா அப்படின்னு குரலை ரொம்ப பயங்கரமாக வச்சுக்கிட்டு மிரட்டுறாரு. உடனே அந்த பூதங்களும், அப்பாடி, ஒரு வழியாக நம்ம மரத்தை வெட்ட விடாமல் இந்த விவசாயிக்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றிட்டோம்
அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு விவசாயியை பார்த்து, ஐயா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு 100 மூட்டை எள்ளு கொண்டு வந்து தருவோம் அப்படின்னு உறுதி கொடுக்குதுங்க. இதை பார்த்த அந்த விவசாயியும் சரின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த பூதங்கள்லாம் எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு 100 மூட்டை எள்ளு கொண்டு வந்து அந்த விவசாயியோட வீட்டில் இருந்த திண்ணையில் அடுக்கிட்டு போயிடுது. விவசாயியும் அந்த எள்ளு மூட்டையெல்லாம் விற்று பெரிய வீடு கட்டி புது கலப்பையும் நிறைய இடங்களும் வாங்கி பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறாரு. அதோட நிறைய கால்நடைகள், பசுமாடுகள், எரும மாடுகள், ஆடு, கோழி எல்லாம் வாங்கி ஒரு பெரிய பண்ணையையும் அமைச்சு அது மூலமாகவும் தன்னோட வருமானத்தை பெருக்கிடுறாரு. பூதங்களும் 2 வருஷமாக விவசாயிக்கு 100 மூட்டை எள்ளை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஒரு நாள் வெளியூர்லேருந்து ஒரு பூதம் தன்னோட மற்ற பூதங்களை பார்க்கறதுக்காக அந்த மரத்துக்கு வருது. அங்கே வந்து பார்க்குற போது முன்னாடி நல்ல கொழுக்கு முழுக்குன்னு உருண்டையாக குண்டாக இருந்த பூதங்கள்லாம் இப்போ இழைச்சி போய் சோர்ந்து இருக்கிறத அந்த புது பூதம் பார்க்குது. இந்த பூதத்துக்கு என்னன்னே புரியலை. உடனே அங்கே இருந்த பூதங்களை பார்த்து, நண்பர்களே, நான் போன தடவை வந்தபோது நீங்கள்லாம் நல்லா அழகாக கொழுக்கு முழுக்குன்னு சாப்பிட்டு நல்லா இருந்தீங்களே, இப்போ ஏன் நீங்கள் இப்படி இழைச்சி சோர்ந்து போயிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குது. உடனே அங்கே இருந்த பூதங்கள்லாம், விவசாயிக்காக 100 மூட்டை எள்ளை நாங்கள் வருஷம் முழுக்க தேடி தேடி தான் இப்படி இழைச்சி போயிட்டோம் அப்படின்னு புது பூதத்துக்கிட்ட சொல்லுது. இதை கேட்ட புது பூதம், சீச்சி, நீங்கள்லாம் ஒரு பூதங்களா? ஒரு மனுஷனை உங்களால் பயமுடுத்த முடியல, அவனுக்காக போய் நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே, இருங்க நான் போய் அவனை பயமுடுத்தி இந்த ஊரை விட்டு விரட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ மீதி பூதங்கள்லாம் அந்த புது பூதத்துக்கிட்ட, வேண்டாம் அந்த விவசாயி ரொம்ப கோபக்காரரு, ஏற்கனவே 10 பூதத்தை அவரோட வீட்டில் கட்டி போட்டு வச்சிருக்காராம், நம்மளும் போனால் நம்மளையும் அந்த மாதிரி பிடிச்சி போட்டு வச்சுடுவார், அதனால நீ போகாத அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த புது பூதம் அதை கேட்காம, நீங்கள்லாம் பயந்தாங்கொள்ளிங்க, நான் போய் அந்த விவசாயியை எப்படி பயமுடுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த விவசாயியோட வீட்டுக்கு வருது. விவசாயியோட பண்ணையில் நிறைய புது மாடுகளை வாங்கியிருந்தாங்க. அதில் ஒரு மாடு மட்டும் ரொம்ப முரடாக இருந்தது. மீதி மாடுகள்லாம் அமைதியாக இருக்கிற போது இந்த மாடு மட்டும் மீதி மாடுகளை போய் பிரச்சனை பண்ணி கொம்பால் குத்தி அவங்களுக்கெல்லாம் காயத்தை உண்டு பண்ணுச்சு. அந்த புது பூதம் விவசாயி வீட்டுக்கு வந்தபோது விவசாயி தன்னோட வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெரிய கயிறை எடுத்துக்கிட்டு தன்னோட பண்ணையில் வேலை செய்கிற ஆளை பார்த்து, ஏய், நீ போய் அந்த புது பூதத்தை கொண்டு வா, அதை இந்த கயத்தால் கட்டி போட்டு நல்ல பெரிய சூடாக காய்ச்சி அதுக்கு இழுக்கிறேன், அப்போ தான் அது மீதி மாதிரி அமைதியாக இருக்கும் அப்படின்னு உரத்த குரலில் சத்தமாக சொல்கிறாரு. அந்த விவசாயியோட உருவத்தையும் மீசையும் அவர் சத்தமாக சொன்னதையும் கேட்ட புது பூதம் பயந்து போயிடுச்சு. நம்ம இப்போத்தான் வந்தோம், அதுக்குள்ளே இவருக்கு நம்மளை நல்லா தெரிஞ்சிருக்கே, நம்மளையே பிடிச்சி கட்டி நம்மளுக்கு பெரிய சூடு வைக்க போகிறாரா அப்படின்னு அந்த புது பூதம் பயந்து போச்சு. அது உடனே வேகமாக வந்து விவசாயியோட காலை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு நீங்கள் சூடு வைக்க வேண்டாம், கட்டியும் போட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. திடீர்னு அங்கே வந்த பூதத்தை பார்த்த விவசாயி ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ளே அதிர்ந்து போனாலும் அதை காட்டிக்காமல் அந்த பூதத்தை பார்த்து அப்படின்னு ஒரு சத்தம் தான் கொடுத்தாரு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு அவர் கேட்கவும் அவரோட கர்ஜனை மாதிரி இருக்கிற குரலை கேட்ட அந்த புது பூதம் விவசாயி காலை இன்னும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, ஐயா, நான் அந்த மரத்தில் இருக்கலையே பூதங்கள், அதோட நண்பன், அந்த பூதங்களில் தான் உங்ககிட்ட என்ன தூது அனுப்பி வச்சுது அப்படின்னு எப்படியாவது இந்த விவசாயிக்கிட்டேன்னு தப்பிச்சுடணும்னு நினச்சிக்கிட்டு விவசாயிக்கிட்ட சொல்லிச்சு. இதை கேட்ட விவசாயியும் அந்த புது பூதத்தை பார்த்து, என்ன சொல்லிவிட்டுச்சு அந்த பூதமெல்லாம் அப்படின்னு கேட்டார். உடனே அந்த புது பூதமும், இல்லை ஐயா, உங்களுக்கு 100 மூட்டை எள்ளு வேணுமா, அதுக்கு பதிலாக 100 பீப்பாய் எண்ணெய் வேணுமா அப்படின்னு கேட்டுச்சுங்க ஐயா
அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விவசாயியும் சரி சரி எனக்கு 100 பீப்பா எண்ணெயே கொண்டு வர சொல்லு, நீ உடனே இங்கேருந்து போகலை உன்னை இப்போ நான் கட்டி வச்சு விடுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே புது பூதமும் தப்பிச்சுக்கோ பழிச்சுக்கோன்னு சொல்லி விவசாயி இடத்துலேருந்து நிற்காம வேகமாக அந்த மரத்தை நோக்கி வந்து அப்படின்னு நினைச்சு. அந்த புது பூதம் ஓடி வந்த வேகத்தை பார்த்த மீதி பூதங்கள்லாம் அதுக்கிட்ட என்னாச்சு என்னாச்சு என்ன நடந்தது, ஏன் இப்படி பயந்தாப்புல ஓடி வர அப்படின்னு விசாரிச்சது. அதுக்கு உடனே புது பூதம் அந்த பூதங்களெல்லாம் பார்த்து அப்பா நீங்கள் சொன்ன போதெல்லாம் நான் நம்பலை, உண்மையிலேயே அந்த விவசாயி ரொம்ப கோபக்காரர் தான், நான் எப்படியோ சாமர்த்தியமாக அவர்கிட்டேருந்து மாட்டாமல் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட அந்த பூதங்கள்லாம் சரி சரி அங்கே என்ன நடந்தது, நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு உடனே அந்த புது பூதமும் நான் அங்கே போன போது விவசாயி என்னை பிடிச்சி கட்டி போட்டு எனக்கு சூடு வைக்கிறேன்னு சொன்னார். நானும் அவர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம 100 மூட்டை எள்ளுக்கு பதிலாக 100 பீப்பா எண்ணெய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எல்லா பூதமும் அந்த புது பூதத்தை பிடிச்சிக்கிட்டு ஏன் இப்படி பண்ணின, ஏற்கனவே எள்ளை தேடுறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தலை, இப்போ எண்ணெய்க்குன்னு நாங்கள் எங்கே போவோம், அதுவும் 100 பீப்பா எண்ணெய் அப்படின்னு சொல்லி தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துடுச்சு. புது பூதம் விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்லேருந்து மறுபடியும் தன்னோட ஊருக்கே ஓடி போயிடுச்சு. பழைய பூதமெல்லாம் இந்த புது பூதத்தினால நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துடுச்சு அப்படின்னு இனிமேல் 100 பீப்பா எண்ணெயை தயார் பண்ணணும்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பறந்து போயிடுச்சு. விவசாயி அந்த பூதங்களோட உதவியோட தன்னோட கடுமையான உழைப்புனாலையும் அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தராக மாறிட்டாரு.